இன்னைக்கு நம்ம ஹோலி கிரால் சீரிஸோட எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல பாத்தீங்கன்னா நீங்க நினைக்காததெல்லாம் நடக்க போகுது. போன எபிசோட்ல எப்படி முடிச்சிருப்பாங்க? போன எபிசோட்ல நம்ம ஹீரோயினி அந்த லெஜர் புக் வந்து எடுத்துட்டு வந்து கொடுத்துருப்பால, அதை வச்சு ஹீரோ அந்த தெபராவோட ஹஸ்பண்ட் அப்புறம் அந்த தெபரா ரெண்டு பேருமே பிடிச்சிடுறாங்க. தெபராவோட ஹஸ்பண்ட் வந்து நிறைய அந்த அரசுக்கு எதிராக அந்த வரியெல்லாம் மறைச்சு அது மாதிரி நிறைய தப்பு பண்ணியிருக்கான். அதனால அவனை பிடிச்சிருக்காங்க. தெபரா வந்து இந்த ஆள் கடத்துறது, ஜேக்கல் பாரடைஸ்ங்கிற அந்த ட்ரக்கை விற்கிறது, இது எல்லாமே பண்ணியிருக்கா. இது மாதிரி வர பணத்தை தான் டைகலிக்ஸ்ங்கிற கிரிமினல் ஆர்கனைசேஷன் அவங்களுக்கு யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அதனால இந்த தெபராவையும் பிடிச்சி வச்சுட்டாங்களா. அதெல்லாம் பேசிட்டு அப்படியே ஆபிகேல தான் பார்க்க வந்திருக்காங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு, கசின் பொண்ணு, அவ வந்து நான் வந்து ஸ்வீட் வாங்க போறேன்னு சொல்லிட்டு அப்படியே வெளில கிளம்பி போறா. சரின்னு சொல்லிட்டு உங்க ஆபிகேல்ட்ட அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கப்ப அதோட யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த குட்டி பையன் தொலைஞ்சிட்டானே, ஃபாரிஸ் நாட்டை சேர்ந்த 7th பிரின்ஸ் ஒலிசிஸ், அந்த பையில அவங்க இப்போ கண்டுபிடிக்கலன்னா இவங்க நாட்டுக்கும் அவங்க நாட்டுக்கும் போர் ஏற்பட நிறைய வாய்ப்பு இருக்கு. அதை தான் யோசிச்சு பேசிட்டு இருக்காங்க. எப்படா இந்த போரை தடுக்கிறது, எங்கதான் அந்த பையனை கடத்தி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றப்ப ஸ்கார்லெட் சொல்றா, நம்ம ஏன் ஹார்பர்ல தேடி பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அங்க நிறைய வேற சுருக்குமா, சரி சொல்லிட்டு அங்க தேடி பார்க்கலான்னு இவங்க போறப்ப அதே நேரத்துக்கு இந்த கசின் பொண்ணு இருக்கால, ஆபிகளோட கசின் பொண்ணு, குட்டி பொண்ணு, அவ ஸ்வீட் வாங்கிட்டு அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கா. வரப்ப பார்த்தா ஒரு பூனை அதை புடிங்கிட்டு போயிருது. சரி போனா போதுன்னு இவங்க விட்டுட்டு கிளம்ப வேண்டியதானே, இவங்கள்ட்ட தான் பணம் இருக்குல்ல. பார்த்தா அந்த சாப்பாட்டை தான் வாங்கன்னு சொல்லிட்டு இந்த மெய்டு பின்னாடியே போக, சரின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு வந்து பார்த்தா அங்க அந்த தெபரா போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டாலாம். அவ வந்துட்டு இந்த குட்டி பொண்ணை கூட்டிட்டு போயிடுறா. அப்படியே இங்க நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க. இவங்களா அந்த வேர் ஹவுஸ்க்கு வெளில தான் நின்று பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா வில்லிங்க கேங்கு கிரனேட்டை தூக்கி வீசிடுறாங்க. இவங்களா அப்படியே அங்கேருந்து தப்பிச்சு ஓடி பார்த்தா அங்கேருந்து சுட ஆரம்பிச்சிடுறாங்க. எட்டி பார்த்தாவே சுடுறாங்க. எங்கேருந்துடா சுட்டுட்டு இருக்கீங்கன்னா ஸ்கார்லெட் சொல்றா, மேலே இன்னொன்று சுடுறான்னு சொல்லிட்டு. ஹீரோவும் அவனை சுட்டுறான். ஆனால் இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றான், நான் அவங்கள தசை திருப்புறேன், நீ வந்து கிரேல வந்து கூட்டிட்டு போயிருன்னு சொல்லிட்டு ஸ்கார்லெட் கிட்ட சொல்றான். அவனால பார்க்க முடியல ஆனாலும் சொல்றான். அவ பார்த்துட்டு இருக்கா. சரின்னு சொல்லிட்டு இவன் மட்டும் அவங்களை சுட்டுக்கிட்டே ஓடி போய் மரத்துக்கு முன்னாடி ஒளிஞ்சிருக்கான். அதுல இவன் கையில வேற அடிபட்டுருது. உட்காந்துட்டு கிரேல பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். இதுல ஒரு சீன் சொல்ல வந்துட்டேன். இவங்க இந்த ஹார்பருக்கு வரதுக்கு முன்னாடி பேசிட்டு வந்திருப்பாங்க. அந்த மாதிரி அந்த குட்டி பிரின்ஸை கண்டுபிடிச்சிட்டா ரெண்டு நாட்டுக்கு இடையில இருக்க பிரச்சனை முடிஞ்சிரும். அதே மாதிரி இவங்க கிரேயலும் ஸ்கார்லெட்டும் வந்து ஒன்னா சேர்ந்து ஸ்கார்லெட்டுக்காக பழி வாங்க நினைக்கிறாங்கல்ல, அந்த பிரச்சனையும் முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்கு இடையில போட்டுக்கிட்ட அந்த என்கேஜ்மெண்ட் வந்து கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஹீரோயினியா ஒரே அதிர்ச்சியா இருக்கா. ஏன்னா ஹீரோயினிக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கு போல. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க, கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்ற கேக்குறப்ப அவன் வந்து சொல்றான், இல்ல நான் வந்து என் ஒய்ஃபை சந்தோஷமா வச்சுப்பேன்ற நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஹீரோயினுக்கு இதை கேட்டோன்னே ஒரே சோகமா இருது. அடுத்த சீன்ல தான் இது எல்லாமே நடந்திருக்கும். அங்க பார்த்தா நிறைய ஆளுங்க இருக்கிறாங்க. ஹீரோ வச்சுட்டு இருக்கான். அவ்வளவுதான் நம்மளால சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கப்ப கரெக்டா அங்க ஸ்கார்லெட் வந்து எல்லாருமே அடிச்சு போட்டுறா. ஹீரோயினி தான் அமுச்சு வச்சிருக்கா ஸ்கார்லெட்டை. அப்புறம் வந்து ரெண்டு பேருமே ஒன்னா சேர்ந்து மித்த எல்லாருமே அடிச்சு போட்டுறாங்க. இங்கதான் காட்டுறாங்க கிரேல் இவ பாட்டுக்கு ஒளிஞ்சுக்கவும் இல்லை, எதுவுமே போடல, நடுப்பற நின்று சாமி கும்பிட்டு இருக்கா. இப்படி இருந்தா யாராச்சும் எதுவும் பண்ணிட மாட்டாங்க. அப்புறம் தான் அந்த ஸ்கார்லெட் சொல்லிட்டு இருக்கா எல்லாம் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்றப்ப அங்கதான் ஹீரோ வரான். ஹீரோ பார்த்தோன்னே நம்ம கிரேலா புடிச்சுக்க அனுப்பினான்னு திட்டுறா, நீங்க ஒரு முட்டாள் முட்டாள் மாதிரி நடந்துக்கிறீங்க அப்படி இப்படின்னு திட்டிட்டு இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். ஏன் அப்படின்னு சொல்றப்ப இது மாதிரி எப்படி இப்படி ஒரு சூழ்நிலையில உங்களை விட்டுட்டு போவான்னு நீங்க நினைச்சீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சத்தம் போட்டுட்டு இருக்கா. அதோட உங்களுக்கு எத்த சாயிருந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு அழுவே ஆரம்பிச்சிடுறா. ஹீரோவும் பார்த்துட்டு நானும் பயந்துட்டேன் உனக்கு எதுவும் ஆயிருமோன்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோக்கு அதில் பிடிக்கும் போலயே. ஹீரோ கேட்குறான், என்ன நீ அலோவ் பண்ணுவியா உன் வாழ்க்கையில உன் கூடயே நடக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காதல சொல்ல, ஹீரோயினி நான் அதுக்கு அலோவ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த காதலை ஏத்துக்க அப்படியே இவங்க ரெண்டு பேரோட காதலும் ரொம்ப அழகா இருக்கும். ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு நிற்பாங்களா. ஃபர்ஸ்ட் சீன்ல ஒரு சீனை காட்டுவாங்க. அது என்னன்னா அந்த பமேலா அப்படியே முடியாம படுத்து கிடக்குறா. அப்படியே ஒரு மாதிரியா படுத்து கிடக்குறா. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்தால கிரேலுக்கு வில்லியா, அவதான் அவள்கிட்ட ஒரு தாத்தா உட்காந்து பேசிட்டு இருக்காரு. இப்ப நீ நல்லா தானே இருக்கிற, இப்படியே இருந்தா உன் வாழ்க்கை என்ன மாறப்போதா, அந்த கிரேல் பொண்ணை நீ பழி வாங்க வேணாம், அப்பதானே உனக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கிட்டனே அப்படியே அந்த பமையலா சந்தோஷமா எந்திரிக்கிறா. அப்படியே இந்த கிளவு நடந்த கண்ணை பார்த்துக்கோங்க. இதுல பார்த்தா ஆட்ட சீன்லயே இங்க வந்து அந்த தெபரா குட்டி பொண்ணை கடத்திட்டு வந்தால அவளை வந்து கொல்லலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா கரெக்டா அந்த வாடாங்கிற வணிகன் அங்க வந்துடுறான். வந்துட்டு சின்ன பிள்ளைங்களை கொல்றதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெபராவை வந்து பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இவ வந்து நாக்க வெட்டிரு, இவ வந்து டேகு கலெக்ஸை பத்தி எந்த உண்மையுமே அங்க சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லி இவ நாக்க வெட்டி இவளை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே வெளில போட்டுடுறாங்க.
அதோட இந்த வாட வணிகன் வந்து இந்த குட்டி பொண்ணை பாக்குறான். நீ எப்படியே வீட்டுக்கு போயிருவல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறப்ப மூட்டை வந்து கூடயே தூக்கிட்டு வந்திருப்பான். அந்த மூட்டைக்குள்ள இருந்து சவுண்டு, என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு இவள ஹீரோவும் ஹீரோயினும் எல்லாரும் தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல. பாரிஸ் நாட்டை சேர்ந்த செவன்த் பிரின்ஸ் ஒலிசிஸ் அவனை இந்த பையன் தான் மூட்டையில கட்டிட்டு சுத்திட்டு இருக்கான். இந்த சவுண்டு கேட்டோன்னே அந்த குட்டி பொண்ணு அதே பார்த்துட்டு இருக்கா. இந்த வாட வணிகனுக்கு தெரிஞ்சிருது. அப்ப அவனை விட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படிங்க அட்டசில்ல கட்டுறாங்க. அதே மாதிரி அந்த வார் ஹவுஸுக்கு அந்த பாரிஸ் நாட்டை சேர்ந்த 2 பொண்ணுங்க வந்திருப்பாங்கல்ல, பிரின்சஸ் கூட இந்த போரை தடுக்கிறதுக்காக அனுப்பிச்சு விட்டுருக்காங்களே, அந்த பொண்ணுங்க வந்து பாக்குறாங்க. பார்த்தா அங்க சாப்பாடுலாம் கிடக்கு, ஒரு ஆளை வச்சிருந்த மாதிரி தான் இருக்கு. அப்ப நிஜமாவே செவன்த் பிரின்ஸ் இங்கதான் வச்சிருந்திருக்காங்க. ஆனா ஏன் கொல்லாம இன்னும் உயிரோட வச்சிருக்காங்க? 2 நாட்டுக்கு இடையில போர் வரணும்னா இந்த குட்டி பையனை கொண்டுட்டு போக வேண்டியதானே, போர் நடந்துருமே உடனே, ஏன் இன்னும் உயிரோட வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கப்ப அவங்க யோசிச்சு பாக்குறாங்க. இப்ப அவங்க நாட்டுல வந்து அரசரா இருக்கிறது ஃபோர்த் பிரின்ஸ். அவனுக்கும் இந்த செவன்த் பிரின்ஸுக்கும் இருக்க கண்ணு கலர் தான் அடுத்த அரசரா வந்து நியமிப்பாங்களாம் அவங்க நாட்டுப்படி. இதே ஃபோர்த் பிரின்ஸ் தான் இந்த பிரச்சனையெல்லாம் பண்றான்னா அவன் எப்பயும் இந்த செவன்த் பிரின்ஸை கொண்டு இருப்பான். பதவிக்கும் ஆள் இல்லை, அதே மாதிரி போரும் நடந்துரும் சொல்லிட்டு இன்னும் உயிரோட வச்சிருக்கான்னா அப்ப ஃபோர்த் பிரின்ஸ் இது எதையுமே பண்ணல, நம்ம சந்தேகப்பட வேண்டியது செகண்ட் பிரின்ஸ் மேலதான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ட்விஸ்ட் சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினியை கட்டுறாங்க. அவளா அப்படியே ரோட்ல நடந்து வந்துகிட்டு இருக்கா எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டு. அப்ப குறுக்கையில வந்து பமெலா நிக்கிறா. ஏன்னா அவன் வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல சொல்லியிருந்தானே நீ போய் கிரேல பழி வாங்கலையான்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறாளோ வந்து முன்னாடி நின்று இவன் என்ன சொல்றான்னா, உன்னை நான் வந்து அந்த ஹார்பர்ல பார்த்தேனே, என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறா. கிரேலா இதை பார்த்து அதிர்ச்சி ஆகுறா. எப்படா இவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அட்டசில்ல பார்த்தா ஹீரோ வந்து கிரேலோட வந்து பேசிட்டு இருக்கான். என்னன்னா இந்த நாட்டோட அரசர் வந்து போருக்கு தேவையான அந்த எரிபொருட்கள்லாம் இருக்குல்ல அதை வாங்குறதுக்கு வேற ஒரு நாட்டுக்கு போறாரு, அதை சொல்லிட்டு இருக்கான். அதே மாதிரி அட்டசில்ல கட்டுறாங்க. பிரின்ஸ் இருக்கான அவன் வந்து அந்த பிரின்சஸ் சிசிலியா கிட்ட அதே விஷயத்த சொல்றான். அதை கிட்ட அவ அதிர்ச்சி ஆகுறா. ஏன்னா இவங்க வந்து இந்த வெடிமருந்தெல்லாம் வாங்குறாங்கல்ல இந்த புரட்சிக்காக, அவங்களும் அந்த நாட்டுல இருந்து தான் வெடிமருந்து வாங்குறாங்க. அத பிரின்ஸ் சொல்லுவான் பாருங்க, நீங்க வாங்குற இடத்துலயே நாங்களும் வெடிமருந்து வாங்குறோம்னு உனக்கு என்ன கவலையா வருத்தமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். இவ வந்து பாக்குறா. அப்ப நாங்க பண்றதெல்லாம் உனக்கு தெரிஞ்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்றப்ப எப்பயில இருந்து இதெல்லாம் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிசிலியா கேட்க அப்பதான் பிரின்ஸ் சொல்றான், நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணேன்னு தெரியுமா, அரசர் இதுக்கு ஏன் ஏத்துக்கிட்டாருன்னு தெரியுமா அப்படின்னு சொல்றப்ப அப்ப உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்தே தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அப்படியே அவன் பேசிட்டு பக்கத்துல இருக்க தண்ணி எடுத்து குடிப்பான் பாருங்க, அவ்வளவுதான் இருமிட்டு பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். இவ எல்லாம் தெரிஞ்சு என்னடா பிரயோஜனம், நீ ஆனா எப்போதுமே எச்சரிக்கையா இருக்க மாட்டியே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அத்தசில இந்த சிஸ்லியா வந்து யாரையோ பார்க்க வந்திருக்கா. அவன் இந்த கேட்டுட்டு இருக்கான், ஏன் அந்த பிரின்ஸை கொல்லல அப்படின்னு சொல்லிட்டு, அவன் இன்னும் நம்மளுக்கு யூஸா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. யாரை பத்தி பேசுறாங்க, இந்த செவன்த் பிரின்ஸை பத்தியா இல்ல இப்போ விழுந்தானே அவனை பத்தியான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. அப்படியே அவன் திரும்புறப்ப அவன் கண்ணை பாருங்க, ஃபர்ஸ்ட்ல அந்த பமேலாட்ட பேசினானா ஒரு கிழவங்கண்ணு, அதே மாதிரி தானே இவனும் இருக்கான். இவன் தான் வந்து மெயின் வில்லன்னு நினைக்கிறேன். அதோட அவன் என்ன சொல்றான்னா, நம்மளோட பிளானை ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கட்டுறான். பார்த்தா நம்ம ஹீரோ கிட்ட வேலை பார்க்குற ஒரு சோல்ஜர் தான் இவன். இவன் வந்து ஆரம்பத்துல இருந்தே நம்ம ஹீரோ இவனுக்கு பிடிக்காது, எப்ப பார்த்தாலும் அவன் எது சொன்னாலும் கோவப்படுவான். அவனையும் இவங்க டீம்ல சேர்த்துட்டாங்க. இப்ப அடுத்த சீன்ல இருந்து தான் எல்லா ட்விஸ்ட்டுமே ஆரம்பிக்கும். பார்த்தா இந்த பமேலா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா, இது மாதிரி நாங்க ஹார்பருக்கு போயிருந்தேன். அப்ப பார்த்தா என்னோட ஃப்ரெண்டு ஒரு அழுதுகிட்டு இருக்க பையனை வண்டியில ஏத்திட்டு இருந்தா. நான் போய் அவள்கிட்ட கேட்டேன், அவ சொன்னா அதெல்லாம் தப்பு, எல்லாம் தப்பா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி பதட்டத்திலே சொன்னா. நான் அந்த பையில உத்து பார்த்தப்பதான் கொஞ்சம் தெரிஞ்சிச்சு, அவன் வந்து பாரிஸ் நாட்டை சேர்ந்த செவன்த் பிரின்ஸ் உலிசிஸ் மாதிரியே இருந்தான் அப்படிங்கிற மாதிரி இவ போட்ட கலந்து விட்டுட்டு இருக்கா. யாரை பத்தி சொல்றா, கிரேல பத்தி சொல்லிட்டு இருக்கா. அவ்வளவுதான் அட்டசிலே பார்த்தா கிரேல அரெஸ்ட் பண்ண வந்துடுறாங்க. கிரேலுக்கு புரிஞ்சிருது இதெல்லாம் இவங்க போட்ட பிளான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா அவங்க கூடயே போயிடுறா. போனதுக்கு அப்புறம் அப்ப கிரேல வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க. சொல்லு கிரேயல், உன் கூட தான் உன்னோட ஃபேன்சியும் ஒன்னா சேர்ந்து வேலை பார்த்தானா, ஏன்னா அவன் வந்து நேற்று கன்னை யூஸ் பண்ணது தெரிய வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. கிரேலுக்கு நல்லா புரியுது இவங்க என்ன பிளான் போடுறாங்க. இவங்க 2 பேரையும் ஜெயில அடைச்சிட்டு இப்ப ஹீரோவால அந்த பிரின்ஸை தேட முடியாது இல்லையா, அதனால காலதாமதம் வந்துடும், அப்புறம் போர் நடக்க ஆரம்பிச்சிடும். இதான் இவங்க பிளானே. அப்ப இவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிரேல் என்ன சொல்றா, இது மாதிரி ஆமா நான் தான் கடத்தினேன், நான் தான் இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம், அதோட நான் வந்து அந்த ஆர்கனைசேஷனோட ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்குறேன், அவங்க யாரை கொல்ல சொன்னாலுமே கொல்லுவாங்க, அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஆர்கனைசேஷன், அவங்க தான் டைக் கலிக்ஸ், அவங்க கூட தான் நான் வேலை பார்க்குறேன், அதுல ஒரு ஆள் தான் நானு அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸ்கார்லெட்டே மிரண்டு போயிடுறா, என்னடி இப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு. அவனா எய்தாப்புல இருக்கவன், இல்ல நீ சொல்லாத போதும் நிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இவங்க பிளான் வந்து சொதப்பிடுமா இப்பெல்லாம் இவ சொன்னா.
அதோட என்ன சொல்லிடுறா, எனக்கும் ஹீரோக்கும் இடையில இருக்க அந்த என்கேஜ்மெண்ட்டை நான் வந்து முடிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு போயிடுறா. அத்த சிலையா ஹீரோ அப்படியே ஓடி வரான் விறுவிறுன்னு. என்ன உங்களை வெளில விட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என்ன பண்ணி வச்சிருக்க, நீ ஏன் இப்பெல்லாம் பண்ற அப்படிங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். ஏன்னா அவங்களோட பிளானே அதான், உங்களை உள்ள வச்சுட்டா நீ வந்து ஃப்ரீயா எதுவுமே பண்ண முடியாது, போற எப்படி நிப்பாட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருக்கான். அவன் அப்படியே சோர்ந்து போய் கீழே விழுந்துடுறான். நீ என்னை விட்டுட்டு போறியா கிரேல் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். ஆனா அந்த கிரேல பாருங்க, இவ தைரியமா சொல்றா, கவலைப்படாதீங்க இதெல்லாம் சரியாயிரும், வெளில வந்து நம்ம எப்போது போல சந்தோஷமா சிரிச்சு ஒன்னா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி உங்க காதல் இங்க ஸ்ட்ராங் ஆயிட்டு இருக்கு அப்படிங்க அடுத்த சில்ல காட்டுறாங்க. இவங்களுக்கு ஏத்த மாதிரி இவங்க பிளான் போடுறப்ப வில்ல அவனுக்கு ஏத்த மாதிரி பிளான் போட மாட்டான். அவன் போயிட்டு இப்ப யாரு இந்த நாட்டோட பிரின்ஸா இருக்கான்னா, நம்ம ஸ்கார்லட்டோட ஃபியான்சியா இருந்தா அந்த பிரின்ஸ் தான் இப்ப முடியாம படுத்துட்டால, அவனுக்கு தான் தம்பி இருந்தானே, அந்த செகண்ட் பிரின்ஸ் தான் இப்ப நாட்டை பாத்துக்கிறான். அந்த பிரின்ஸ் கிட்ட இந்த மெயின் வில்ல போய் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான், இது மாதிரி நீங்க என்ன பண்றீங்க, இப்ப பாரிஸ் நாடு நம்ம நாட்டு மேல போர் தொடுக்க வேணாம்னா, இப்ப அந்த பிரின்ஸ் உல்லிசிஸ் இருக்கான அவனை கடத்தினது யாரு, கிரேல். அவளுக்கு மட்டும் நம்ம தூக்கு தண்டனை கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அதை பார்த்து அந்த பாரிஸ் நாடு என்ன பண்ணுவாங்க, பாரு நம்ம பிரின்ஸுக்காக அவங்க நாட்டை சேர்ந்தவங்களையே அவங்க கொலை செய்யறாங்க, அந்த அளவுக்கு உண்மையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு போற தள்ளி போட வாய்ப்பு இருக்கு, அதனால நீங்க இந்த முடிவை யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கிரேல கொலை பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட் அடுத்த வியாழக்கிழமை வந்துடும். அதுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.